ஆசைதான் நிறைவேறல. எங்க அப்பா ஆசையாவது நிறைவேற்றுவோம்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பாவும் ஒன்னும் சும்மா சொல்லல. அடுத்த நாளே ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. ஊர்ல நிலப்பலம்லாம் நிறைய இருக்குங்க. ஆனா இந்த காலத்துல யாருங்க விவசாயம் பாக்குறா? அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படி இல்லைங்க. மழை இல்லைனாலும் போர்வெல் தண்ணியை நம்பி தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இவன் எங்களுக்கு ஒரே புள்ள. வெளிநாட்டுல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வசதி. இன்னும் எதுக்காக நிலத்தோட போராடிக்கிட்டு அதான் சென்னைக்கே வந்து செட்டில் ஆயிட்டோம். ஊர்ல வீடு நிலம் விக்கலைங்க, அது அப்படியே இருக்கட்டும்னு வந்துட்டோம். சார், அபுதாபில எனக்கு வேலை. மாசம் 2 லட்சம் டேக் ஹோம் சேலரி. வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இவங்க அங்கிருந்து கஷ்டப்பட வேணான்னு தான் சென்னைக்கு வர வச்சேன். இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சென்னைக்கு வந்தோம். வந்த ராசி உடனடியா பொண்ணு அமைஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷங்க. அமைஞ்சிருச்சுன்னா என்ன சொல்றீங்க? பொண்ணை பிடிச்சிருக்கா? பின்ன இவ்வளவு லட்சணமான பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காம போகும்? என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், வாயை விட்டு சொல்லேண்டா. ஆமா சார், இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வீட்டை கவனிச்சுக்கிட்டாலே போதும். எனக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெளியே விசாரிச்சோம், எல்லாரும் ரொம்ப பொறுப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க. எனக்கு அது போதும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, உடனடியா மற்ற விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிட வேண்டியது தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு எங்க இருக்கும்? இங்கேயே உங்களோடவா இல்ல மாப்பிள்ளையோட ஃபாரின்லயா? விசா கிடைக்கிற வரைக்கும் எங்க கூட தான் இருப்பா. விசா கிடைச்ச உடனே அபுதாபிக்கு போயிடுவா. என்ன, அவனுக்கு துணையா தானே கல்யாணமே பண்ணி வைக்கிறோம். சரஸ்வதி, ஃபாரின் மருமகளாக போற, சந்தோஷம் தானே? எங்களுக்கு சந்தோஷம், பரிபூர்ண சம்மதம். நீங்க சொல்லுங்க. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மற்ற விவரங்களெல்லாம் நீங்களே சொல்லுங்க. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்க எதையும் எதிர்பார்க்கல. பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அது வேணும் இது வேணும்னு கேட்கிற நிலைமையில நாங்க இல்ல. நாங்க வசதியான குடும்பம் தான். உங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கு ஒண்ணு நிறைய போறது இல்ல. இல்லப்பா, வேற எதுவும் தேவைன்னா இப்ப பேசிடலாம். பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா? அம்மா, அதான் சொல்றமே, ஊர்ல கடல் மாதிரி நிலம் இருக்கு, பங்களா மாதிரி வீடு இருக்கு, பம்பு செட்டு, தோப்பு, துறவணி எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கோம். இருக்கிறத அனுபவிச்சா பத்தாதாம்மா? உங்ககிட்ட வேற எது கேட்க போறோம்? விடுங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணுக்கு படிப்பு கம்மி, அதான் கொஞ்சம் பதட்டமா இருந்தேன். படிப்பு என்னங்க படிப்பு? நான் 5வது தான் படிச்சேன். குடும்பம் நடத்தலையா? என் பிள்ளைய ஃபாரின் அனுப்பலையா? இவ +2 தானே, அது போதுங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எங்களை கேட்டா நிச்சயதார்த்தம் நாளை தள்ளி போட வேண்டாம். 2 வீட்டுக்கும் சம்மதம் தானே, இப்பவே தட்ட மாத்திக்கலாம். அடுத்து ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நான் என்னடா சொல்ல வேண்டியிருக்கு? உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டுக்க. வாசுகி, தட்டை மாத்திக்கலாமா? என்ன சார் நீங்க இப்படி சபையில வச்சு பேசினா அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? போங்க, போய் தனியா பேசி என்ன ஏதுன்னு கேட்டு வாங்க. கேட்டு வந்துடுறேங்க. போங்க. அப்புறம் தம்பி, நீங்க எங்க படிக்கிறீங்க?
நான் ஐஐடியில் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு படிப்பெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். வாசுகி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப நல்ல இடமா இருக்காங்க. வந்தவங்களும் நல்ல குணமானவங்களா தான் தெரியறாங்க. இவ படிப்ப கூட பிரச்சனையா பார்க்கல, ரொம்ப எதிர்பார்க்கவும் இல்ல. இவ அதிர்ஷ்டம் தான் இப்படிப்பட்ட நல்ல ஒரு இடமா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒண்ணு, கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். உள்ளூர்லயே கட்டி கொடுத்தா அப்பப்போ போய் பார்க்கலாம். வெளியூர் கூட இல்ல, வெளிநாடு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். எனக்கும் அதாண்டா மனசை போட்டு அறுக்குது. என் பேத்திய நாள் கணக்கா பார்க்காம இருக்கணுமே. பாட்டி, என்ன பேச்சு இது? ஃபாரின்னா எவ்வளவு சொகுசா வாழலாம் தெரியுமா? அக்காவை சாக்கா வச்சு நாம கூட ஃபாரின்லாம் போலாம். உனக்கு என்னடி, நீ படிச்சு முடிச்சிட்டு ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அவ அப்படியா? எனக்கும் இதான் பாட்டி கரெக்ட். வேலை கிடைச்சு ஃபாரின் போறதுக்கு முன்னாடியே அக்கா புண்ணியத்துல அப்படியே அபுதாபியை சுத்தி பார்க்கலாம்ல. இது நல்ல சான்ஸ் பாட்டி. அம்மா, ஃபாரின் போய் வாழ்றதுக்கு கொடுப்பன வேணும்மா. இது என்ன அந்த காலம் மாதிரியா? போன் எடுத்து பட்டனை தட்டினா வீடியோ கால், முகத்தை பார்த்தே பேசிக்கலாம். வெளிநாட்டுல பொண்ணு கொடுத்தவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு காரணமா காட்டி நல்ல வரலாம் தட்டி விட முடியாது. ஆமாத்த, நல்ல இடம், நல்ல வாழ்க்கை, தட்ட மாத்திடலாங்க. வெரி குட். அம்மா, முடிவா என்ன சொல்ற நீ? நான் என்னடா சொல்றது, அவசரமா இடம் பாக்குறியே, என்ன பண்ணி வைக்க போறியோன்னு நினைச்சேன். நல்ல மனுஷங்களா இருக்காங்க, எனக்கும் சந்தோஷம்தான். ஆனாலும் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஏன்னா பேச்ச வச்சு யாரையும் நம்பிட முடியாது இல்லையா? மாப்பிள்ளை வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சிட்டியா? அம்மா, எல்லாம் அந்த புரோக்கர் விசாரிச்சு தான் கூட்டு வந்திருக்காரு. நம்பகமான இடம் தான், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ கவலைப்படாத. உங்க 2 பேரை விட சரஸ்வதி சொல்றதா முக்கியம். சரஸ்வதி, நீ என்ன சொல்ற? சொல்லு. டேய், அவ என்னத்தடா கண்டா? அம்மா, அவ வாயால முழு சம்மதம்னு சொல்லணும்ல, அதான் கேக்குறேன். நீ என்ன சொல்ற? சம்மதம்பா. இத பாரு, வந்திருக்கிறவங்க இவ்வளவு சீக்கிரம் நிச்சயம் பண்ணலான்னு சொல்லுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. தட்டை மாத்திட்டோம்னா கிட்டத்தட்ட பாதி கல்யாணம் நடந்த மாதிரி தான். மறுபடியும் உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன், பதில் சொல்லு. என்னப்பா? நாளைக்கு வந்து திடீர்னு மனசுல அவனை நினைச்சிருந்தேன் இவனை நினைச்சிருந்தேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியலங்கிற மாதிரி பஞ்சாயத்துல கிளப்ப மாட்டிய? மாட்டேன்பா. என்னோட மான மரியாதையை நான் காப்பாத்திக்கணும்ல, அதனாலதான் கேக்குறேன். இப்ப தட்டை மாத்திட்டோன்னு வையே, அவன் தான் உன் புருஷன். அவங்க கூட தான் நீ குடும்பம் நடத்தணும். வேற ஏதாவது என் மானத்தை வாங்கணும்னு நினைச்சிருந்தா இப்பயே சொல்லிடு. இந்த நிமிஷத்துல முடிவு பண்ணிக்கலாம். சொக்கலிங்க, என்ன நீ பாட்டுக்கு? நீ கொஞ்சம் இருமா, அவ பேசட்டும். இப்ப எதுவும் சொல்லாம இருந்துட்டு அப்புறமா ஏதாவது தப்பு தண்டா பண்ணி இந்த குடும்பத்தோட மானத்தை கெடுக்கலாம் நினைச்சேன்னு வையே. இல்லப்பா, நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். உன் மனசோட ஒரு மூளையில லேசா கூட அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ண, உன்னை பெத்து வளர்த்த இந்த அப்பனை நீ உயிரோட பார்க்க மாட்ட. சொல்லு, நான் தட்டை மாத்திக்கவா வேண்டாமா? என்ன யோசிக்கிற? இல்லப்பா, நான் உங்களுக்கு எந்த தலைகுனிவும் ஏற்படுத்த மாட்டேன். நீங்க தாராளமா தட்ட மாத்தலாம். வாக்கு கொடுத்துருக்க, மறந்துடக்கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், அதான் முக்கியம். வாங்க போலாம். என்ன சார், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நல்ல முடிவு தான் சார். தட்டை மாத்தி இப்பயே நிச்சயம் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, இன்னும் என்ன சார் மோர்னுட்டு சம்பந்தின்னு சொல்லுங்க. சம்பந்தி,
2 காதலுமே நிறைவேறல. யாரு மேல தப்புன்னு தெரியல. ஆனா இதுக்கு மேல நமக்குள்ள ஒண்ணுமே இல்ல. அவ்வளவுதான். நீங்க எனக்கு இந்த சாமி காட்டின பொண்ணுங்க. அதே சாமி முன்னாடி தான் நம்ம பிரியணும்னு இருக்கு. நாம என்ன செய்ய? நான் வேணா உங்க அப்பாட்ட பேசட்டுமா சரஸ்வதி? ஐயோ, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் எங்க அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதுல இருந்து பெண் வாங்கினேன்னா எங்க அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாரு. சாமி நம்மள அடையாளம் காட்டியிருக்கலாம். ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கும் போது அதுவும் அந்த சாமி செஞ்ச வேலை தானே. என்னோட காதல் உலகத்திலே சின்ன காதல். ஒரே ஒரு நாள் தான் மனசுக்குள்ள வந்துச்சு. அதுவும் அந்த ஒரே நாள்லயே செத்து போச்சு. இந்த உண்மையை நாம ஏத்துக்கணும் தமிழ். காதலா எங்க அப்பாவோட உயிரான்னு பார்த்தா நான் என்ன பண்ண முடியும்? நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நடக்கல. இது நடக்காது. இந்த காதல சாமி தான் கொடுத்துச்சுன்னா இந்த பிரிவையும் அதுதான் கொடுத்துச்சுன்னு நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவுதான். எனக்கு இப்படி விதிச்சிருக்கு, உங்களுக்கு அப்படி விதிச்சிருக்கு. இது ஏத்துக்குவோம் தமிழ். அவ்வளவுதானா சரஸ்வதி? அவ்வளவுதான் தமிழ். வேணாம் தமிழ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம இனிமே பார்க்க வேணாம். பேச வேணாம். நம்ம பார்க்கறதும் பேசுறதும் இதுவே கடைசியா இருக்கட்டும். நீங்க நான் கண்ட கனவு. நான் உங்க கனவுல வந்த ஒரு பொண்ணு. அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே இல்லை. தமிழ் தமிழ் அவங்க போறாங்கப்பா. தமிழ் நிறுத்துப்பா. அவங்க கூட்டு வச்சு பேசினா கன்வின்ஸ் ஆவாங்கப்பா. நான் வேணா போட்டுமா? இருடா. அவங்க அப்பாவோட உயிர் அவளுக்கு எவ்வளவு முக்கியமோ
எனக்கும் அவ்வளோ முக்கியம்டா. போப்பா. சந்திராமா, சந்திராமா, ஆஹா, கொளுத்தி போடுற வந்துட்டாலே. சந்திராமா, இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? ஏய், நான் மாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி நின்னுட்டு இருக்க. போய் அவங்களை கூப்பிடு போ. மேடம் மேல பிஸியா இருக்காங்க. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல. சந்திராமா உடனே கூப்பிடு, முக்கியமான விஷயம் சொல்லு. சந்திராமா, வசுக்குட்டி. என்னது வசுக்குட்டியா? என்னமோ பெத்து வளர்த்து சீராட்ட மாதிரி கூப்பிடுறீங்க? என் நாத்தனார் வீட்டுக்கு மருமகளாக போறவ என் மக மாதிரி. உனக்கு என்ன வயிறு எரியுது? போய் சந்திராமாவை கூட்டிட்டு அப்படியே ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஏய், வேகமா போய் ஏதாவது ஸ்வீட் எடுத்தியா? திங்கிறதுக்கா? இல்ல, சந்திராமா வாயில போடுறதுக்கு. ஏன் வாயை பாத்துக்கிட்டே நிக்கிற? சீக்கிரம் போ, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா. வசுக்குட்டி, சொல்லுங்க, எப்படிடா இருக்க? நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் வா. அப்படி என்ன நல்ல விஷயம்? அம்மா, நீங்க பண்ணிருக்கிறது பெரிய சாதனமா. காலையில நான் வந்து சொல்லிட்டு போனல, அந்த சூடு ஆறதுக்குள்ள நீங்க உடனடியா காரியத்தை சாதிச்சிட்டீங்களே. அந்த செய்தி தானா வந்து உங்களை சேரத்துக்கு முன்னாடி நானே வந்து என் வாயில சொல்லிட்டு போலன்னு தான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்தேன். அத சொல்லிட்டு அப்படியே ஸ்வீட் சாப்பிட்டு போலாம். இந்த வீட்ல எனக்கு இல்லாத உரிமையா? அம்மா இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்த வசுக்குட்டி, நீ அது என்ன நல்ல செய்தி? அம்மா, அந்த தமிழ் கல்யாணம் நின்னு போச்சுமா. அத நாம கொண்டாடுறோம். அடிப்பாவி, குடியை கெடுத்துட்டு வந்து எவ்வளவு சந்தோஷமா சொல்றா பாரு. என்ன நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? என்னமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவனுக்கு பார்த்து வச்சாங்களே ஒரு எம்பில் படிச்ச பொண்ணு. அவனை அந்த பொண்ணு அவனுக்கு முன்னாடியே வேண்டான்னு சொல்லிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அத உடனடியா உங்க காதுல போடணும்னு தான் ஓடி வரேன். என்ன சம்பவம் சித்தி? என்ன வசுனி, ஒன்னும் தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கணும்னு என்கிட்ட பெருமை பேசி அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க. அங்கதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. என் பொண்ணு என்னத்த சொல்லி அந்த தமிழை அசிங்கப்படுத்தினாலோ அதேதான் இப்பவும் நடந்துச்சு. எம்ஃபில் படிப்புக்காரி படிக்காத மாப்பிள்ள எனக்கு வேண்டான்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டா. அந்த கல்யாணம் அப்படியே சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மங்களம். அது எப்படி அந்த பொண்ணு திடீர்னு வேணான்னு சொன்னா? அத நீங்க தானே எனக்கு சொல்லணும். நான் சொல்லணுமா? புரியலையே. என்னம்மா, இதெல்லாம் உங்க வேலை தானே. எல்லாத்தையும் கமக்கமா பண்ணிட்டு என்னையே இப்ப கேள்வி கேக்குறீங்களே, இது நியாயமா? சேச்சே, நான் எந்த பிளானும் பண்ணல. நீ சொல்லிட்டு போன, சரி இத பத்தி யோசிப்போமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இது தானா நின்னு போனது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான். ஆனா இது எப்படி நடந்துச்சு? அந்த பொண்ணோட மனசு எதுக்காக மாறுச்சு? அம்மா, அப்ப நீங்க எதுவும் பண்ணலையாமா? அதான் நான் பண்ணலன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா, கடவுள் கூட உங்க பக்கம் தான் இருக்காரு. மனசுல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்க, டக்குன்னு தானா நின்னு போச்சு. எந்த சாமி புண்ணியமோ அந்த பொண்ணு வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அப்ப என் நாத்தனார்காரி மூஞ்சிய பாத்திருக்கணுமே, எள்ளும் கொள்ளுமா வெடிச்சுது. சரி விடு, எதுவா இருந்தாலும் நமக்கு நல்லதா இருந்தா சரி. எனக்கு சந்தோஷமே என் நாத்தனார்காரி அசிங்கப்பட்டதுதான். என்கிட்ட எப்படி சொடக்கு போட்டு சபதம் போட்டா, என் பொண்ணை விட பெரிய இடமா, என் பொண்ணை விட படிச்சவளாதான் மருமகளா கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு. இப்ப பாருங்க, போச்சா? எல்லாம் போச்சா? போச்சு.